நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் நாள் இந்த நாள். ஆண்டவரின் சிறப்பான இந்த நாளில் ஆண்டவர் செப்பனியா இறைவாக்கினர் வழியாக நம்மோடு பேசுகிற ஒரு இறை வார்த்தை, உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களிகூறுவார். ஆண்டவர் நம்மை மகிழ்வோடு படைத்தார். நம் வழியாக அவர் மாற்றியடைய விரும்பினார். யாரெல்லாம் அவரை மாற்றிப்படுத்துகிறார்களோ அவர்கள் வழியாக ஆண்டவர் மகிழ்ந்து பேருவகை கொள்கிறார். இன்று அவர் பாதம் அமர்ந்திருக்கிற உங்களின் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுகிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இன்று பதிலுரை பாடலாக எசையாவினுடைய 12வது அதிகாரம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக 6வது இறை வார்த்தை, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் உங்களையும் சிறந்து விளங்கச் செய்வார். நன்றியோடு துதித்து பாடுவோம். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிற பிள்ளைகள் பேறு பெற்றோர் என்ற வார்த்தை கேட்ப, இறைவன் என் மீட்பர் என்று நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ஆகவே நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவரே என்னுடைய ஆற்றல், அவரையே பாடுவேன் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் கடவுள் எந்த திட்டத்தின்படி அவர்களை வழி நடத்துகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே துணிந்து பாடுவோம். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு நன்றி செலுத்துங்கள், மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்று. பல்வேறு சூழல்களில் நம் ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொட்டி கொண்டிருந்தாலும் நாம் நம் நாவை திறந்து, நம் வாயை திறந்து அவருடைய பெயரை கூட உச்சரிக்க மறுக்கிற பிள்ளைகளாக மாறிப்போனோம். இதோ இன்று என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், என்னை தெரிந்தெடுத்த தெய்வம் எனக்கு இந்த உதவி செய்தார் என்று நாம் அவர் திருப்பெயர் உயர பறைசாற்றி ஆண்டவரில் மகிழ்வோம். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர்
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தெய்வம் என்று நம்பியிருக்கிற நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய தூய்மைக்குள்ளே பயணிக்க விரும்புகிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய பரிசுத்தம் என்னவென்பதை அறிந்து நாங்களும் செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக